வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தீர்வில் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிக்காத காமிக்கிறது கிளைமேட். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 ஆகுது. இந்த நேரத்துக்கு உட்காந்து ஃபோன் போட்டிருக்காங்க என்னுடைய இளவரசி. அப்புறம் இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை இப்போ பார்த்துன்னு இருக்கேன். ஸோ இப்போ டீ சாப்பிட ட்ராவல்ஸ் நிறுத்தியிருக்கோம். ஸோ இப்போ டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock ஆகும். ஸோ நாங்கள் கிளம்புறது நைட்டு 3 o'clock மேலே தான். அப்படின்னா ட்ராவல்ஸ் ஓட்டுறவர் ஆல்ரெடி ராமேஸ்வரம் போயிட்டு திருப்பி வந்துட்டு எங்களோட ட்ரிப் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம். ஏறல ஆக்சுவலி டேலே ஸ்டார்ட் ஆகல. அது வரைக்குள்ளே பாருங்கள் எப்படி வாயை பொழத்தில் தூங்குறாங்க, எப்படி தூங்குறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த கோயிலே பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கநாதன். அது திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதன் கோயில் தான். ஏய், செருப்பு விடுறதுக்கு எங்கே இடங்குதாடா? அட்லி மம்மி கிட்ட வா. நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு மீன் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லணை டேம்.
Kallanai. We are coming from Kallanai Dam. How to pack up Jason? நாங்கள் போகும்போது ஒரே மலை, அதனால் நாங்கள் மலையில் நஞ்சினே போகிறோம். மொத்தமாக சேர்த்து இன்னும் 2-3 வீடியோ அது இது போனாங்கல்ல, என்ன ஊருக்கு போனாங்க, வண்டியிலே போனாங்களே, மறந்து போச்சுமா. கரிகாலன் சோழன் மண்டபம் பாருங்க, இதுதான் மண்டபம். கரிகாலன் சோழன் மனை மண்டபம். Actually this mandabam, there is no time. அனுமதி இலவசம். கோ போய் பாருங்க. போய் கரிகாலன் சோழன் மண்டபம். கூலி ஐயப்ப சாமி கோயில் பாருங்க. ஒரு பண்ணி எடுத்து இங்கே ஆடுறது. பஸ்லேயே உக்காந்துங்கன்னா கூட இதெல்லாம் குழந்தைக்கு பாலை கலக்கி கொடுத்துனேன். ஐயோ ஸ்லிப்பரை கழட்டு போகணுமா? பஸ்ஸில் இருக்கிறதுக்கு என்னத்துக்குப்பா வர்றது? நான் டூருக்கே வரலையே. யானை காவேரி. காவேரி டேம் எங்கே பாருங்க. வெண்பரந்தலைப்பூர். புகா நாகரிக சிறப்பு படை ஒருங்கிணைப்பு. கரிகாலன் வெற்றி. அவனோட வரலாறு. கரிகால சோழன். மலையில் நிறையாம வந்துட்டோம், அவ்வளோதான். கரிகாலன் சோழன் மணிமண்டபம். எங்கம்மா தெரியலையே. ஆக்சுவலி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ வந்து வந்திருக்கோம் பார்த்தோம்னா கரிகால சோழன் மணிமண்டபத்தில் இருக்கிற கல்லணை டேமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் பிளேஸாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம், ஏற்ற போகிறோம். நெஞ்சு குளிக்க போகிறோம். அது அழகிய அந்த கல்லணை டேம் பார்த்தீங்கன்னா காவேரி ஆறோட தண்ணி வந்து இதில் வந்து வந்துட்டுருக்குங்க, கல்லணை ஆறில். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் கல்லணை
மழை சீசன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி நீங்கள் வர்றதுனா மழை சீசன் வந்து தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி தண்ணி இல்லைன்னா வச்சுக்கோங்க தண்ணியே இருந்துருக்காங்க. கல்லணை we are enjoying lot. அட்லி ராஸ்லி சிப்பி பிறகு உள்ளே போகாதீங்க, ஆழம் வெளியே போயிடும். ஸோ நாங்கள் இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். இது வந்து என்ட்ரன்ஸ் கோயில் உள்ளது. ஓகே ஓகே ஏய் எத்தனை 3 மண்டபம் அங்கே பாரு 3 இருக்கு. நான் பார்த்தேன்டி, அப்போ பார்த்தேன்டி. கடை செப்பல் ஸ்டாண்டு உள்ளன்னு சொல்றாங்க. நீங்க நான் போய் இறக்கி நடக்க வைக்கிறாங்க. இமெயில் நீட் சிவ சிவாய போற்றி சிவாய போற்றி. இது ரொம்ப தொலைவால் நடக்குதுல்ல, இங்கே கிட்டே தான் இருக்கு சாமி. இவங்க எங்க போயிட்டாங்க? இவங்க போய் பார்த்துட்டு வர்றதா? இந்த கிணறு வந்து ரொம்ப பழமையான கிணறு. ஸோ இந்த கிணத்துக்கு வந்து உள்ளே வந்து இப்போதைக்கு தெரியாது. பிகாஸ் நாங்கள் வந்து இருட்டில் இருக்கோம், அதனால தெரியாது. சாப்பிட்டு வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போட்டாங்க. வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ண இந்த ஃபுட்டை வந்து சாப்பிட ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அதனால அப்படியே சாப்பிட்டு இவத்தெல்லாம் தாங்கலை இடாண்டு. ஸோ இப்போ நைட்டு 1 மணி ஃப்ரெண்ட்ஸ் கொசுக்கடி தாங்க முடியல, ஒரு ட்ராவல்ஸில் விட்டுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து டீ சாப்பிட்டு இப்போ மார்னிங் வந்து 5 o'clock ராமேஸ்வரம் போயிட்டேன். அட்லி தண்ணி எது குடிக்காத. நீ குடிக்காம இருப்ப. குளிச்சுட்டா திருப்பி கோயில் ஒரு அண்டாவை போட்டு சோறு குடிக்கிறீங்க.
சோறு கொடுத்தாக்கா சோத்தை வாங்கி வாங்கி பிட்டை போடலாம். இது இந்த ராமேஸ்வரத்தில் இன்னைக்கு 150 வருஷமா அரிசி பாவை தான் பிட்டை போடுறோம். யார் சோறு குடிக்க இருக்கா அண்டா வச்சிருக்கேன் என்னது என்ன செஞ்சதுக்கு என்ன கொடுக்குறதோ அதை கொடுத்தா போதும். நான் ஒன்றும் கூட கொடுத்து கேட்கல. பாதிக்கு அடிக்கிறாங்க அவர் வாங்கிக்குவார். நான் செய்யறது அவங்களுக்கு திருப்தியாக இருக்கான்னு கேளுங்க. சொல்றதுக்கு இல்லடா இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதிகமாக இருக்குது. பயமா இருக்கு பாப்பா, நீ குட்டி பாப்பா வைக்கிற கம்னு இருங்க. ஸ்கூட்டி தாயே விழுந்து இடம் அடியிலே வந்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சுல்தான் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்து திருச்சியில் மதுரையில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியும் பன் பரோட்டாவும் சாப்பிட்லான்னு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மதுரைக்கு வந்துட்டு பன் பரோட்டா சாப்பிடாம போனால் எப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஊர் டிஷ்ஷை வெரைட்டி டேஸ்ட் பண்ணி ஆகணுன்றதுனால நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அப்புறம் வாய்ஸ் அவுட் போட்டு இந்த வீடியோ போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ கூட சத்தமாக பேச பன் பரோட்டா சாப்பிட்ற பீஸில் நாங்கள் போகிற வேலையே மறந்துட்டோம். வண்டி எங்கே நின்றுட்டு இருக்குன்னு தெரியாமல் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெருவாக தான் போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டு வண்டி இருக்குன்னு தெரியாமல் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை பேசி பேசி எனக்கு தொண்டை வேறு வலி எடுத்துச்சு. அந்த டைமில் பேசவே முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு.